ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குழந்தைங்க லஞ்ச் பாக்ஸ் மெனுவில் கருவேப்பிலை சாதமும் அதுக்கு உருளைக்கிழங்கு ஃப்ரைன்னா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கடாயில் இந்த மாதிரி பச்சை கருவேப்பிலை போட்டு ட்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. பொடி பண்ண போகிறோம், அதுக்கு எது மாதிரி நம்ம ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதே கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு ஒரு 5 மிளகாய் போல் லைட்டாக அதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ண கருவேப்பிலையும் காஞ்ச மிளகாவையும் பொடி பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம ஒரு கடாயில் ஒரு 3 ஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுக்கலாம். அதில் கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். கடுகு பொரியிட்டுங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி காஞ்ச மிளகா போட்டு பொடி பண்ணதுனால ஒரே ஒரு காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டுக்கலாம். இப்போது அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக சால்ட்டு போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலை பொடியை சேர்த்துக்கலாம். பொடியையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம வடித்து வச்சுருக்க சாதத்தை சேர்த்து கலரிக்கலாங்க. சால்ட் கொஞ்சம் சேர்த்து நல்லா கலரி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பொடியும் சாதமும் சேர்ந்து வரப்போல் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இது சூடாக இருக்கும்போதே 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி கருவேப்பிலை சாதத்தில் சூடாக இருக்கும்போதே 2 ஸ்பூன் நெய் சேர்த்து கலந்து குழந்தைங்களுக்கு கொடுத்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. கருவேப்பிலை சாதம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு உருளைக்கிழங்கு ஃப்ரை தான் எப்படி பண்ண போகிறோன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. அதில் மிளகா பொடி, 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சால்ட்டு, கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். எலுமிச்சை பழத்தை இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்துக்கலாங்க. அவ்வளோதான், கொஞ்சமாக தண்ணி போட்டு கலந்து எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஃப்ரை பண்ணி தாங்க எடுக்க போகிறோம். ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். எண்ணெய் சூடேறிச்சு. இப்போ நம்ம மசாலா கலந்து வச்சுக்கிட்டு போட்டு எடுத்துக்கலாம். இது நல்லா இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் ஆகட்டுங்க. இப்போ நம்மளோட லஞ்ச் பாக்ஸில் போட்டுடலாம். நம்மளோட கருவேப்பிலை சாதத்தையும் உருளைக்கிழங்கு ரோஸ்ட்டையும் போட்டு பேக் பண்ணிடலாங்க. என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.